அன்பார்ந்த அடியார்க்கெல்லாம் இன்னைக்கு 2 தலைப்பை பற்றி பார்ப்போம். ஒன்று, பஞ்சாங்க தானம், அதனுடைய சிறப்பு, மகிமை, புண்ணியம் மற்றும் நாம் பார்க்கக்கூடாதது எது, அதனால் வரும் விளைவுகள் என்ன, அதற்கு பரிகாரம் பிராய்ச்சித்தம் என்ன, இவை மற்றும் நாம் முன்பு பலவிதமாக பேசியிருக்கிறோம். இப்பொழுது இந்த மாத அகஸ்திய விஜயத்திலே அதை பற்றி விளக்கமாகவும் எழுதியுள்ளோம். முதலிலே பஞ்சாங்க தானம், இதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தினுடைய முக்கியமான அங்கங்களில் அதனுடைய பிரதானமாக, அதாவது ஒன்றாக திகழ்வது ஜோதிட சாஸ்திரம். எப்படி வேதத்தை விற்கக்கூடாதோ அதே போல ஒரு பொழுதும் ஜோதிடத்தை காசுக்கு விற்கலாகாது. இதெல்லாம் பெரியவர்கள் சொன்னது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மால் முடிந்த அளவுக்கு பஞ்சாங்கம் படிக்கும் பழக்கத்தை மற்றவருக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் பஞ்ச அங்கங்களான நாள், அதாவது கிழமை, திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், இப்படி திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம், இந்த 5ஐயும் தினசரி கண்டிப்பாக 3 முறை ஓதுங்கள். 3 வேளைக்கு சமமாக போய்விடும். இதற்கு பஞ்சாங்கம் வாசிப்பது, பஞ்சாங்க படனம் என்பது எளிமையான ஒன்று. ஒரு அரை நிமிடத்தில் வாசிக்கலாம். இது தினசரி பூஜை முறையின் ஒரு பிரதான அங்கமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த 5ஐயும் தினசரி ஓதி வருபவர்களுக்கு இந்த 5 அங்கங்களும் அதில் உள்ள தேவதைகளும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். இதை பற்றி யாருக்குமே தெரியல. அது பெரும் புண்ணியம். இந்த ஆசீர்வாதத்தால் அன்றைய பொழுது மிக மிக நல்லதாக பிறக்கின்றது, நிகழ்கின்றது, பூர்ணமடைகின்றது. இன்றைய நாள் எப்படி? இதுதான் இன்றைய நாள். இப்படி அனைவரும் பஞ்சாங்கத்தை படிக்கும்படி, அதுபோல் கோயிலில் உள்ள குருக்கள், பட்டாச்சாரியார் மற்றும் ஓதுவார் மூர்த்திகள், அவர்களுக்கெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தை காசு இல்லாமல் இலவசமாக தானமாக விநியோகம் செய்வதும் பெரும் வித்யாதானத்தின் ஒரு பெரிய ஒரு பகுதி, ஒரு அம்சம். இப்படி ஊர் ஊராக சென்று அங்குள்ள பாமர மக்களிடம் பஞ்சாங்கத்தை பற்றி கொஞ்சம் அப்படியே பேசும்போது, ஏதோ பேசி தமாஷா இருக்கும்போது இந்த பஞ்சாங்கத்தை பற்றி முள்ளமாக சொல்லி விட்டுருங்க. இலவசமாக இந்த பஞ்சாங்கத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த பஞ்சாங்கத்தை எளிமையாக கற்றுத்தந்த புண்ணிய பலன் உங்களுக்கு வந்துடும். விதவிதமான தான தர்மங்களை கற்றுக் கொடுத்த நமது சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு வார்த்து அளித்த மற்றும் ஒரு தெய்வீக தானமே பஞ்சாங்க தானம். யமகண்டம், ராகுகாலம், அமிர்த யோகம், குளிகை காலம், இவற்றை பற்றி அறியாதவர்களை பஞ்சாங்கம் படிக்க வைத்து அவர்கள் வாழ்வில் ஆன்மீக மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் அந்த சந்தோஷத்தினுடைய அளவு தாங்க முடியாதது. அதனால் கிடைக்கும் புண்ணியமோ எண்ணில் அடங்காதது, சொல்லி மாளாதது. நீங்கள்லாம் செய்வீர்கள், எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக செய்வீர்கள். குறைந்தது ஒரு 1லேருந்து வசதியை நல்லா பார்த்துக்கோ. நமது காஞ்சி மடத்தினுடைய பஞ்சாங்கமானது நமது வாத்தியாரால் தொகுத்து கொடுக்கப்பட்ட பஞ்சாங்கம். காஞ்சி கணிதகணி மகாபெரியவாளுடைய ஆசீர்வாதத்தோட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அந்த பஞ்சாங்கமானது பலவற்றை பார்க்கிறோம். இந்த கூடாத நாளை பஞ்சாங்கத்தில் ஒரு அட்டவணை போல் கொடுப்பது வேற எந்த பஞ்சாங்கத்திலும் கிடையாது. அதுக்காகவாது இது ஒரு பஞ்சாங்கத்தை நீங்களும் வச்சுக்கோ. இந்த தானம்ங்கிறது உங்களுடைய தெரிஞ்சவர்கள், உறவினர்கள், ஏன் திருமணத்துக்கு போகிறீங்க, அங்கே பஞ்சாங்கமே இல்லாமல் வருகின்ற எத்தனையோ வேதியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். குறை சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு கொடுத்து உதவும் போது இந்த விசுவாவசம்
வருஷம் 360 நாளும் உங்களுக்கு அந்த பஞ்சாங்க தேவதை பல விதத்தில் உங்களை காத்து உங்களுக்கு புண்ணிய சக்திகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி இரண்டாவதாக சித்தாடை அதனுடைய ரகசியத்தை முறைய சொன்னோம். இது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டால், நாம் எத்தனையோ பார்க்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஜீவனும் மனிதனாய் பிறக்கும் பொழுது எந்த விதமான ஆசாபாசங்கள் இல்லாமல் குழந்தையாக பிறக்கின்றான். பிறந்த குழந்தைக்கு என்ன ஆசாபாசங்கள் இருக்குது? எதுவும் இல்லை. ஆனால் நாள் ஆக 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 ஆண் பெண்ணு என்று இருவரும் இரு பாலரும் அப்படியே வளர்ந்து வரும்போது சில தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்டு பலவிதமான தீய திரைப்படங்கள், டிஜிட்டல் மீடியாக்கள், அது மூலமாக தேவையற்ற அருவருக்கத்தக்க அரைகுறை ஆடைகளுடன் இந்த காட்சிகளை கண்டு கண்களால் தீவினை கர்மங்களை அப்படியே சேர்த்து கொள்கிறார்கள். தாம் என்ன செய்கின்றோம் என்று இது அறியாமல் இளமையின் கோளாறு, அதனால் கண்களால் பல விதமான தீவினை கர்மாக்கள் அது அவர்களை ஒட்டி கொள்ளுகிறது. இப்படி அதற்கும் மேலும் வாக்கு தவறிடுறோம். ஏதோ ஒரு காரியம் சொல்கிறோம், அதை நிறைவேற்றாமல், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஒரு சிலர் வாக்கு அளித்து விட்டு நான் அதை செஞ்சு தரேன், அதை பார்த்து கொடுக்குறேன், அப்படி விளையாட்டாக நினச்சிப்பாங்க. அதை காப்பாற்றாமல் நான் சத்தியமாக இதை செய்வேன் அப்படின்ட்டு இறைவன் மேலே, குரு மேலே, பிள்ளை மேலே, மனைவி மேலே சத்தியம் பண்ணுகின்றவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். இதை கண்டிப்பாக காப்பாற்றி ஆக வேண்டும். தவறி விட்டால், உதாரணமாக ஒருவர் மற்றொருவரிடமிருந்து கைமாறாக ஒரு கொஞ்சோண்டு காசு வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், அல்லதுன்னா பேங்கில் வங்கியில் ஒரு கடனை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அந்த கடனை அடைக்க முடியாமல் போய்விடும். அப்பொழுது வாக்கு தவறிய குற்றத்திற்கான கர்மத்தை சுமக்க வேண்டி வந்துவிடுமே. இப்படி இது போல உறவினர்களிடம் மற்றும் அலுவலகத்திலும் பலவிதமான கடமைகளை செய்ய தவறி அதனால் கர்மாக்கள் சேர்ந்து விடுகின்றது. இதற்கெல்லாம் பிராய்ச்சித்தம் என்கின்ற பரிகாரம் உண்டா என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? இதற்கு கொஞ்சம் உண்டு. பிராய்ச்சித்தம் என்பது ஒரே ஒரு முறையில் வாழ்க்கையில் தவறு செய்தால் அந்த தவறை நன்கு உணர்ந்து அதில் திருந்தி வாழ கடவுள் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பமே இது பிராய்ச்சித்தம். இதுதான் பிராய்ச்சித்தம். இந்த பிராய்ச்சித்தம் பெற்ற பின் மீண்டும் அதே தவறினை செய்தால் அது பெரும் பாவம் இல்லையா? செய்யலாகாது என்று சொல்வார்கள். நமது வாத்தியார் எத்தனையோ முறை இதை கூறி வருகின்றார். இதை பலமுறை நமது அகஸ்திய விஜய மாத இதழிலே நன்கு வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி வாக்கு தவறினால் அதுக்கு வஸ்திரம் சாத்துதல், காம காட்சிகளை பார்த்ததனாலும் வாக்கு தவறுதலாலும் கொடுத்த கடனை கட்ட முடியாமல் திணறும் போது மானமே போகின்றது என்று சொல்லும் மாதிரி மானம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதிலிருந்து கலியுக மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு எளிய ஆனால் கைமேல் அப்படியே அன்னைக்கே பலன் தரக்கூடிய ஒரு உபாயத்தை நமது வாத்தியார் கொடுத்திருக்கார். அது என்ன? சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துவது. எவ்வளவு தானம் சார்து? ஒரு மனிதன் எந்த அளவு உண்ணுகின்றானோ, எந்த அளவு நீரை பருகுகின்றானோ, குறைந்த பட்சம் அந்த அளவுக்காவது அவன் இந்த வாழ்விலே தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது இறை நியதி. அதுபோல எவ்வளவு ஆடை அவன் அளிக்கின்றானோ அந்த அளவிற்கு ஆடை தானம் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு இறை நியதி. இத்துடன் கூட சுவாமி மூர்த்தங்களுக்கு வஸ்திரம் சார்த்த வேண்டும் என்பதும் இறை நியதி. அதுவும் சித்தாடை தானம் அளிப்பதால் கிட்டும் பலன்கள் கோடான கோடி. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு முன்னர் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமது புனிதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் இந்த மாத இதழிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணபதியை தரிசித்து அந்த கணபதிக்கு வஸ்திரம் சாத்த வேண்டும் என்ற
வருட வைராக்கியம் அளித்திருந்தார். அதை பல அடியார்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாக சத்சங்கமாக நிறைவேற்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட சந்தோஷமான விஷயம் தெரியுமா அதுவும். மேலும் நம்முடைய மதியை குழப்பக்கூடிய சில விஷயங்கள் நிறைய வரும். அது 2001ஆம் ஆண்டில் கூறியிருந்தால் அது போல இன்னி வரையும் அது தொடர்ந்து நடைபெறுகின்ற அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது. மதிமயங்க அந்த மதிமயக்க செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கும் திரைப்படங்களையும் யூடியூப், டிவி, சின்ன திரை போன்றவற்றில் நாம் தீய காட்சிகளை பார்த்து கர்மங்களை சேர்த்து கொண்டதற்கு ஒரு தீர்வாக அமைவதே ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் ஒரு வஸ்திர தானம் அளிப்பதாகும். என்ற போதெல்லாம் நம்முடைய வீட்டிற்கு அருகில் உள்ள அம்பாள் மூர்த்தங்கள், மாரியம்மன், கன்னியம்மன், ரேணுகா பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி போன்ற இறை தெய்வ மூர்த்தங்களுக்கு சித்தாடைகளை சாத்தி வழிபடுவது நம்முடைய மானத்தை காக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக வழி. இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம்? குழந்தைய படிக்க வச்சாச்சு, காலேஜ் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கே தெரியாது கல்யாணத்தை பேசி அவங்களே முடிச்சிருப்பாங்க. அதில் எவ்வளவு தவறு நடந்திருக்கும். அது உங்களுடைய காதில் கேட்கும்போது வேதனை கொப்பளிக்கும். அதுபோல் சில குழந்தைகள் யார்கிட்டையோ சேராதவங்கள்ட்ட சேர்ந்து தப்பான பழக்கத்தை இறங்கி கடன் கஷ்டங்களை வாங்கி அதுக்காக சொத்தையே விற்று அடைத்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி மூட்டை மூட்டையாக கர்மங்கள் சேர்ந்தால் மூட்டை மூட்டையாக சித்தாடைகளை பலரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக சத்தங்கமாக சேர்ந்து பருத்தியாலான காட்டன் துணியை எடுத்து அதை சித்தாடையாக தைத்து அம்பாள் ஆலயங்களில் அளிக்கலாம். திருவிழாக்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் போன்ற நேரங்களிலே மூட்டை மூட்டையாக சித்தாடிகளை கொண்டு வந்து வைத்து கொண்டு அங்கு வரக்கூடிய மக்களிடம் அவர்கள் ஊரில் உள்ள அம்பாளுக்கு இதை சாத்துங்கப்பா, இதை சாத்த சொல்லுங்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்து விட்டால் இந்த சித்தாடைகள் பல கோயிலுக்கு செல்லும். நல்ல ஆடை துகிலி, நல்ல ஆடைன்னு ஒன்று இருக்குது, துகிலின்னு. இந்த போன்ற ஆடையின் பெயரில் உள்ள தலங்களிலும் வஸ்திரபுரீஸ்வரராக இறைவன் அருளும் ஆலயங்களிலும் சுவாமிக்கு பருத்தியிலான வேஷ்டியை அணிவித்து அபிஷேக ஆராதனை செய்து வணங்கி வந்தால் கண்களால் செய்த குற்றங்களும் கர்ம வினைகளும் தீர்வதற்கு இறைவன் நல்வழி காட்டுவார். கொடுத்து வச்சவங்க யார் யார்? ஒரு ஜென்மத்தில் எவர் ஒருவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆடை தானம் அளித்த இருக்கின்றாரோ அவரே இந்த ஜென்மத்துக்கு பெரிய ஜவுளிக்கடை, பல ஜவுளிக்கடை முதலாளியும் இருக்கின்றார்கள். பல ஜவுளி கம்பெனிகளை நடத்தும் ஒரு பெரிய தனவந்தராகவும் விளங்குகின்றார்கள் என்பதை இங்கே நம்ம கருத்திற்கு மனதிற்கு உணர்ந்து கொள்வதற்காக இதை எடுத்து சொல்கிறோம். இதைத்தானே கொடுத்து வைத்தவர் என்று ஆகும். கொடுத்து வச்சவன் சார் அப்படிங்கிறீங்களே, அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு ஜென்மத்தில் கொடுத்தால் அது திரும்பி பல கோடியாக திரும்பி வரும் என்பது இறை நியதி. ஆகவே நம்முடைய சந்ததிகளுக்கு துணி பஞ்சம் வராமல் இருக்க ஒரு நாளைக்கு ஒரு சித்தாடை, ஒரு வேட்டி என்ற கணக்கில் பல பேர் ஒன்று சேர்ந்து சத்தங்கமாக துணியை எடுத்து தைத்து அதை கோவில்களில் அளிக்குமாறு இப்பொழுது பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி இங்கே செய்யும் பொழுது உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு, உங்களுடைய திசைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று பகுதி 2, 3 பார்ப்போம். நீங்கள் வருகின்ற நாளைய மறுதினம் வருகின்ற விஷ்ணுபதி அன்றுக்கு கிடைக்கின்ற பஞ்சாங்கங்களை வாங்கி கண்டிப்பாக தானம் செய்யுங்கள். ஒரு அற்புதம், ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் அன்றைக்கே நடக்க ஆரம்பித்துவிடும். இது சத்தியமான வாக்கு. ஆகினால் இதெல்லாம் ஒரு சித்தம் சொன்னானாக்கா அதில் பல கோடி ரகசியம் இருக்கும். எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு இப்பொழுது உங்களைப் போல் கருணை உள்ளம் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கார்கள். ஒரு ஹோட்டலுக்கு போனால் 2 இட்லி ஏதோ ஒரு சாட்டாக்க ஒரு 100 ரூபா செலவாயிடுது. ஒரு பஞ்சாங்கம் 110 ரூபா, 120 ரூபா, ஒன்றும் பெரிய கிடையாது. கொடுங்கோ, அதனுடைய பலன்களை இந்த வருஷம் பூரா அப்படியே மழை மாறி கொட்டும். இந்த சித்தாடை தானம் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஜோதிஷம் என்பது, வேதம் என்பது, வேத தேவதைகள், ஜோதிட தேவதைகள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இதை வைத்து பணம் சம்பாதித்து பெரிய ஜோசியர் சார், அவர் பெரிய உயர்ந்த ரக காரில் தான் போவார். இதெல்லாம் கேள்விப்படுறீங்க. அது எங்களுக்கு
ஏற்புடையது அல்ல. அவர்களை நாம் குறை சொல்லவில்லை. அவர்களுக்கும் ஏதோ ஒரு காலங்களில் அவரும் சரியாக திருந்தி வாழ்வார்கள். ஆனால் கடந்ததை பற்றி கவலைப்படாமல் முடிந்தால் இலவசமாக உங்களுக்கு தெரிந்ததை செய்யுங்கள். பஞ்சாங்கத்தை சொல்லிக் கொடுங்கள். உட்கார்ந்து உங்களை பார்த்து நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், பஞ்சாங்கத்தை ஒரு தடவை படிங்கோ, 2 தடவை படிங்கோன்னு சொல்லி 10 பஞ்சாங்கத்தை கொடுங்கோ. இதெல்லாம் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். இப்படி இறைவனுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தும் போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு, நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வேஷ்டி சட்டை துணியெல்லாம் வச்சு கொடுக்குறோம். அவங்க அந்த 10 நிமிஷம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இறைவன் பல கோடி ஜென்மத்துக்கும் நம்மை பாதுகாப்பான். மானம் போகின்ற பிரச்சனை வராது. வஸ்திரதானம் மானம் போகின்ற பிரச்சனை வராமல் பாதுகாப்பான். அதனால் செய்து பார்க்கும்போது தான் அளவற்ற புண்ணியம். இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கோம். இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எதாவது தொற்று நோய்கள்லாம் வந்தாலும் இப்போ நல்லா சௌக்கியமாக இருக்கும். அதனால் இதை விட தான் நாளைக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தால் கூட இந்த புண்ணியம் நமக்கு பின்னாடி நின்று காக்கும். பள்ளி குழந்தைகள் அதுக்கெல்லாம் சித்தாடை சொல்லி அதுங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு தனியார் பள்ளி நிறுவனங்கள்லாம் அவங்கெல்லாம் பஞ்சாங்கத்தை சொல்லலாம். அந்த காலத்திலே கோளறுப்பதிகம், அதாவது வாய்ப்பாடு, இவைகள்லாம் சொல்லி கொடுத்தார்கள். இறை வணக்கம், காலை வணக்கம், இப்படிலாம் சொன்னாங்க. இப்பொழுது சூழ்நிலை காரணமாக அதை நவீனமாக மாற்றிவிட்டார்கள். அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நாம் செய்வதை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அங்கேதான் நல்ல தேவதைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா.